ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் சுதந்திர தின விருதுகள் 2025 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆகஸ்ட் 12. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் சுதந்திர தின விருதுகள் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சுதந்திர தினத்தன்று பல்வேறு பிரிவில் பல்வேறு விருதுகள் வழங்கி கௌரவித்தது. அதை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை காதர் மொஹிதீன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழினத்துக்கும் பெரும் பங்காற்றி வருபவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீனுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருதானது 2021ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை இவ்விருதை பெற்றவர்கள் 2021ஆம் ஆண்டு சங்கரையா, 2022 ஆர் நல்லக்கண்ணு, 2023 கி வீரமணி, 2024 குமரி அனந்தன். இவ்விருதானது ரூபாய் 10 லட்சம் காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் கொண்டது. தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை வி நாராயணன். அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் சிறந்து விளங்குவோருக்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது இஸ்ரோ தலைவர் வி நாராயணனுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வி நாராயணன் இஸ்ரோவில் தற்போது தலைவராக உள்ளார். இவ்விருதானது ரூபாய் 5 லட்சம் காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் கொண்டது. தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை துளசிமதி முருகேசன். துணிவு மற்றும் சாகச செயலுக்காக கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படுகிறது. இடதுகை தசைநார் சிதைவு குறைபாடு இருந்தபோதும் பாரா பேட்மிண்டனில் சாதனை படைத்து வரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இவ்விருதானது ரூபாய் 5 லட்சம் காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் கொண்டது. சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விருதுகளில் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த மாநகராட்சி விருது பெற்றது. விடை ஆவடி. சிறந்த மாநகராட்சிகளில் முதலிடம் ஆவடி, 2ஆம் இடம் நாமக்கல். சிறந்த மாநகராட்சி விருது பெற்ற ஆவடிக்கு ரூபாய் 50 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விருதுகளில் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த நகராட்சி விருது பெற்றது. விடை ராஜபாளையம். 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த நகராட்சி விருதுகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். முதலிடம் ராஜபாளையம், 2ஆம் இடம் ராமேஸ்வரம், 3ஆம் இடம் பெரம்பலூர். சிறந்த நகராட்சி விருது பெற்ற ராஜபாளையத்திற்கு ரூபாய் 30 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விருதுகளில் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பேரூராட்சி விருது பெற்றது. விடை உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம். 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த பேரூராட்சி விருதுகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். முதலிடம் உத்திரமேரூர், 2ஆம் இடம் காட்டுப்புதூர், 3ஆம் இடம் நத்தம். முதலிடம் பிடித்த உத்திரமேருக்கு ரூபாய் 20 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் சென்னை மாநகராட்சியில் சிறந்த மண்டலத்துக்கான விருது பெற்ற மண்டலம் எது? விடை 6வது மண்டலம். இவ்விருதுடன் ரூபாய் 30 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. 2025 சுதந்திர தின விழாவில் முதல்வரின் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை
பா. ராஜுகுமார். 2025ஆம் ஆண்டிற்கான முதல்வரின் சிறப்பு விருது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த மறைந்த கிராமிய கலைஞர் ராஜ்குமாருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை அவரது மனைவி கார்த்திகா பெற்றுக்கொண்டார். 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது பெற்றது. விடை: காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் கள அளவில் மிகச்சிறந்த சேவைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை: அஃப்தாப் ரசூல். முதல்வரின் நல்லாளுமை விருது தனித்துவமான யோசனைகள், முன்னெடுப்புகள் மூலமாக அரசு துறைகளில் திட்டங்களை செயல்படுத்தி வரும் அதிகாரிகள், அலுவலர்களுக்கு முதல்வரின் நல்லாளுமை விருது வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான முதல்வரின் நல்லாளுமை விருது பல்வேறு பிரிவுகளில் வழங்கப்பட்டது. நல்லாளுமை விருது 2025 சமுதாய பங்கேற்பு மூலமாக மாற்றத்தை கொண்டு வரும் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் பிரிவில் வி. பிரசன்னகுமார், பா. பாலகிருஷ்ணன், வி. யமுனா ஆகியோர் விருது பெற்றனர். ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் திட்டங்களை செயல்படுத்திய பிரிவில் லட்சுமி பிரியா, தா. ஆனந்த், சா. அண்ணாதுரை, கந்தசாமி ஆகியோர் முதல்வரின் நல்லாளுமை விருது பெற்றனர். தமிழ் மொழியை உலக அளவில் மேம்பட முயற்சி எடுத்த தமிழ் இணைய கழகத்தின் இணை இயக்குனர் ஆர். கோமகனுக்கும் நல்லாளுமை விருது வழங்கப்பட்டது. அரசு துறைகள் என்ற பிரிவின் கீழ் கட்டட வரைபட அனுமதிகளை எளிதாக்கியதற்காக காகர்லா உஷா, கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை நினைவிடம், திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை ஏற்படுத்தியதற்காக ஆர். செல்வராஜ் ஆகியோருக்கு முதல்வரின் நல்லாளுமை விருது வழங்கப்பட்டது. மாநில இளைஞர் விருது மாநிலத்தில் பல்வேறு சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் 3 இளம் வயது ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு ஆண்டுதோறும் முதல்வரின் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டிற்கான மாநில இளைஞர் விருது பெற்றவர்கள்: தங்கவேல் மாரியப்பன் சேலம், மா. காஜிமா சென்னை, சந்துருகுமார் விழுப்புரம், மு. ஜெயக்குமார் திருநெல்வேலி, ஆ. லாவண்யா புதுக்கோட்டை, கு. கௌரி கிருஷ்ணகிரி. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான சேவை விருது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக சேவையும் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. சிறந்த மருத்துவர் விருது குமரவேல் சண்முக சுந்தரம் திருச்சி. சிறந்த நிறுவனம் விருது எக்காம்வெல் சேலம். சிறந்த சமூக பணியாளர் விருது குணசேகரன் ஜெகதீசன் கோவை. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணி அமர்த்தியதற்கான விருது பெல் பிரிண்டர்ஸ் நிறுவனம் விருதுநகர். மகளிர் நலன் விருது சிறந்த சமூக சேவர் விருது பாகிரதி ராமமூர்த்தி சென்னை, கா. மாரிமுத்து விருதுநகர். சமூக சேவை நிறுவனம் விருது சென்னை கருணாலயா சமூக சேவை நிறுவனம், திருச்சி சொசைட்டி ஃபார் எஜுகேஷன் வில்லேஜ் ஆக்ஷன் நிறுவனம். நண்பர்களுக்கான கேள்வி: தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.